ஏத்தை பெப்பர் பெப்பர் ஃபேஸ் இந்த பார்த்துங்க இப்போ தான் பிடிச்சிருக்கு. அதுக்குள்ள பலூன் மாதிரி ஆகுது. கையில் வச்சிருக்கேன் பாருங்க. உயிரோட இருந்தோடனே அப்படியே காற்றை ஊதிக்கிட்டு அவர் பலூன் மாதிரி ஆகுவார். எங்கள் பாட புஸ்தகத்தில் சொல்லுவாங்க, இந்த பெப்பர் ஃபிஷ் அதாவது இந்த பேத்தை வந்து கடல் மேலே வந்து இப்படி மீனவர்கள் பார்க்கும்போது பலூன் ஆயிரும், பந்துன்னு நினச்சி வலையில் மாட்டிச்சுன்னா மீனவர்கள்லாம் தண்ணில் ஓட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட புத்தகத்தில் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இன்னும் முட்டாள்கள் நாங்கள் மீனவர்கள் எல்லாம். இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது நானும் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இதை பற்றி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் தெரியுது. இந்த பெப்பர் ஃபிஷ் வந்து ஏன் இப்படி ஆகுதுன்னா, இந்த மீன்கள் வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் சின்ன மீன்களை சாப்பிடும்ல, அப்படி வந்து பெரிய மீன்கள் வந்து இதை சாப்பிட போகும்போது இந்த மாதிரி காற்றை ஏற உள்ளே வாங்கிட்டு பெருசாயிரும், அது வாய்க்கில் போகக்கூடாது அப்படிங்கிறக்காக. இவரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பலூனை தண்ணில் விடுறோம். இப்போ பாருங்கள், உடனே உள்ள ஓடிட்டான். அதை பார்த்தீங்களா, கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி விட்டார் பேத்தை ஃபிஷ்.